ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாம்பார் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சின்ன ஆனியன் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து பெரிய ஆனியன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்துட்டு நம்ம வதக்கிறதுக்கு போடுவோம், கொஞ்சம் வந்து நம்ம வந்து பருப்பு வேகும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மெயினாக பீன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், மாங்காய் இல்லை கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேரட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம். ஸோ மிக்சட் வெஜ் சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீன்ஸும் வந்துட்டு நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு 2 பீசஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து டொமேட்டோவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ கட் பண்ணிடுவோம். எல்லா வெஜிடபிள்ஸ் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு போட்டில் துவரம் பருப்பு எடுத்துப்போம், 1/2 கப்பு. இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணலாம். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே தக்காளி போட்டுக்கோங்க, ஆனியன் ஸ்லைசஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பீன்ஸும் போட்டுட்டு அசைப்போட்டிட்டாக போட்டுக்கலாம். ஸோ கூடவே சாம்பார் பொடி போட்டு நெய் விட்டுக்குங்க. நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட போடலாம், பருப்பு வந்து அப்போ தான் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு டவாவில் நம்ம கடுகு உளுந்து பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம வந்து மீதம் இருக்கிற தக்காளி, பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து அசைப்போட்டிடாக பவுடர் போட்டுக்கணும், மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வதங்கிட்டு இதை அப்படியே வந்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு போடும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். நீங்கள் வந்து நல்ல எண்ணெயில் தாளிச்சிக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். தண்ணி பட்டாதீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நான் இது பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.